பொம்மை. மாலா வந்து கரடி பொம்மை வாங்க ஆசைப்பட்டாள். என்ன பொம்மை தங்கம்? கரடி பொம்மை. உண்டியலில் காசு சேர்த்தல். அதனால உண்டியலில் பிகி பேங்கில் காசு சேர்க்குறா. அம்மாவுடன் கடைக்கு சென்றாள். அம்மா கூட கடைக்கு போய் கரடி பொம்மை வாங்கலாம். இந்த கரடி பொம்மையை வாங்கிட்டான். ஆனால் மாலாவின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. என்ன காரணமாக இருக்கும்? மணி பொம்மை கடைக்கு போகிறாங்க. அம்மா பொம்மை வாங்கலாமா அப்படிங்கிறாங்க. நீயே பணம் சேமித்து வாங்குவதில் தான் மகிழ்ச்சின்னு அம்மா சொல்லிடுறாங்க. ஓ, புது பொம்மை அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கும் பிடித்திருக்குது அப்படிங்கிறாங்க அம்மா. புரிதலுடன் விளையாடுவேன் அப்படிங்கிறாங்க மாலா. அம்மா வந்து சரி மாலா அப்படிங்கிறாங்க. ஆனால் பர்வீன் புது பொம்மை வாங்கலையே. என் புது பொம்மையை பார்த்தால் என்ன நினைப்பாள்? அவள் கவலைப்படுவாளா? வா வா பர்வீன், உள்ளே வா. மகிழ்ச்சியாக வருகிறாயே. நீயும் புதிதாக ஏதாவது வாங்கினாயா? இல்லை இல்லை, கொடுத்தேன் அப்படிங்கிறா. கொடுத்தது மகிழ்ச்சியா? அதற்கு நீ என்ன செய்தாய்? ஆமாம், எதிர் வீட்டு குட்டி தம்பி அழுதான். பந்து செய்து கொடுத்தேன். தம்பி சிரித்தான். ஓ சரி, வா, இதோ புது பொம்மை, நாம் சேர்ந்து விளையாடலாம் அப்படிங்கிறா. ஓகேயா? அவ்வளோதான் தங்கம். இதில் செய்து பழகுக. பார்த்துடலாமா? சேர்த்துவா. என்ன செஞ்சு பழகலாம் பார்க்கலாமா? பின்தொடர்ந்து படிக்க. எங்கடா நம்ம பென்சில் வேலையே செய்ய மாட்டேங்குது. ஓகேயா? எழுத முடியுதப்போ? இப்போ எழுதுது. பின்தொடர்ந்து படிக்க. பாடத்தை படிக்க கேட்டு ஒளிப்பதவி கேட்டு பின்தொடர்ந்து படிக்கலாம். பின்தொடர்ந்து படிக்க அப்படிங்கிறாங்க பாடத்தில் வந்து கதையில் பிடித்த சொற்களை எழுது. என்ன சொல்லு உனக்கு பிடிக்கும்? பொம்மை, அம்மா, கரடி, மகிழ்ச்சி, நண்பி. அடுத்தது என்ன தங்க? தமிழ், தம்பி, பரிசு, வீடு, விளையாட்டு அப்படின்னு மிஸ் எழுதியிருக்கேன். உனக்கு என்னென்ன வார்த்தைகள் பிடிக்குதோ அதை எடுத்து இங்கே எழுதணும். அதுக்கடுத்தது அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதணும். உன்னோட ஃப்ரெண்டு பேர் என்னவோ அதை இங்கே எழுதணும். எத்தனை சொற்களை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து மென்ஷன் பண்ண வேணும். ஃப்ரெண்டோட பேரை எழுதி எத்தனை வேர்டு எழுதியிருக்காங்கன்னு எழுதுக. படித்தல் பலகையில் சரி, பந்து, பொம்மை, மகிழ்ச்சி, சிரித்தான், இல்லை, மாலா, பர்வீன், தம்பி அப்படின்னு படித்தல் பலகையில் கொடுத்துருக்காங்க சாமி. 2 எழுத்து சொற்கள், 2 எழுத்து இருக்கிற சொல்லி எது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, சாரி, சரின்னு 2 எழுத்து இருக்குது. அடுத்தது வேறு என்ன தங்கம்? மாலா. மாங்கிறது ஒரே ஒரு எழுத்து, லாங்கிறது ஒத்த எழுத்து. அப்போ மாலாங்கிறது 2 எழுத்து சொல். 5 எழுத்து சொற்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. சிரித்தான், சி, ரி, இ, தா, இன் 5 எழுத்து இருக்குது. இன்னொன்று வந்து அதில் என்ன இருக்குது? மகிழ்ச்சி இருக்குது சாமி. வாழ்ந்தான் இல்லை. இதை மாற்றிக்கலாம், டைப் பண்ணிக்கலாமா? மகிழ்ச்சி. மா, ஹி, இல் 3 எழுத்தாச்சாமா? ஏ, சி 4, 5. இன்னுங்கிற எழுத்தில் முடிகிற சொற்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்னுங்கிற எழுத்தில் எது முடியுது? சிரித்தான் முடியுது. அடுத்தது பர்வீன் முடியுது. அது 2 எடுத்து எழுதிடுறோம். எனக்கு பிடித்த சொற்கள். எனக்கு என்ன சொற்கள்? எனக்கு பிடிச்சது மகிழ்ச்சி, பொம்மைன்னு எழுதியிருக்கேன். உனக்கு எது பிடிக்குதோ அதை வந்து எடுத்து எழுதிக்கோ. சொற்களை விரைந்து படிப்பேன் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும்? இதில் வண்ணமிடணும். என்னால் வந்து சொற்களை எவ்வளோ வேகமாக வண்ணமிட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி 1 ஸ்டார் 2 ஸ்டார் அப்படின்னு. பாடச்சுருக்கம். படிக்க விடையளிக்க. பார்த்துடலாமா? மாலா சேமித்தாள், பொம்மை வாங்கினாள், பர்வீன் பந்து செய்தாள், தம்பிக்கு கொடுத்தான், இருவரும் மகிழ்ந்தர், ஒன்றாக விளையாடினேன். பர்வீன் செஞ்சது என்ன சாமி? பர்வீன் பொம்மையா பந்தா? பந்து தான் செய்கிறான். மாலா வாங்கியது என்ன தங்கம்? பொம்மை தானே, கரடி பொம்மை தானே வாங்குறாங்க. அப்போ எது கரெக்டான ஆன்சரோ அதை நம்ம என்ன பண்ணிடணும்? டிக் பண்ணிட வேணும். என்ன சொல்கிறோமோ சொல்கிறத வந்து என்ன பண்ண வேணும்? எழுத வேணும். ஓகே, பென்சில் என்ன சாமி வேலையே செய்ய மாட்டேங்குது. சரி, இந்த மேலால் எழுதாத இருக்குது. குணா பொம்மை கடை, மேரி இனிப்பு கடை, சமீர் பழக்கடை, நிலா பூக்கடை. படித்தல் பலகையில் உள்ளவற்றை சொல்ல கேட்டு எழுதுக. இங்கே பாரு, இங்கே இந்த படித்தல் பலகையில் என்னென்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம இங்கே எழுத வேணும். அதை வந்து எழுதியிருக்கிறோம். முதல்ல இதை படித்தல் பலகையை பெயர் பலகையை நிரப்புகாங்கிறாங்க. அதை முடிச்சிடலாம்.
குணா பொம்மை கடை. இந்த பொம்மை கடையோட பேர் வந்து குணா பொம்மை கடை. அவங்க கதையிலேயே கொடுத்துருப்பாங்க பொம்மை கடைன்ட்டு சொல்லிட்டு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு என்ன தங்க இருக்குது, ஸ்வீட் ஸ்டால் மாதிரி இருக்குதா? அப்போ மேரி அப்படின்னு கொடுத்துருக்கிறத நம்ம எதை எடுத்து எழுதணும்? இனிப்பு கடை அப்படிங்கிறது எடுத்து எழுத வேணும். இது என்ன பழக்கடை உனக்கு தெரியுதுதானே? அப்போ நம்ம அவங்க என்ன சமீர் வேலூர்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம என்ன எழுதுகிறோம்? பழக்கடைன்னு எழுதுகிறோம். அடுத்தது வந்து இது பாரு பூவாக இருக்குதா? அப்போ நிலா வந்து பூக்கடை மதுரை அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறோம். இதைத்தான் நாம் வந்து இங்கே எடுத்து எழுதுகிறோம். இவங்க கோடிட்டு இடத்துக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? பழக்கடை கொடுத்துருக்காங்க, அதை இங்கே எழுதுகிறோம். பொம்மை கடை அவங்களே கொடுத்துட்டாங்க, பூக்கடையை வந்து இங்கே எழுதுகிறோம், இனிப்பு கடையை இங்கே எழுதுகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் குணா பொம்மை கடை அந்த பெயர் இருக்கும்ல, அதை மாத்திரம் இந்த இடத்துல எழுதுகிறோம். மேரி இனிப்பு கடை, அடுத்தது சமீர் பழக்கடை, அடுத்தது நிலா பூக்கடை அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். தெர்சால்டா தங்கம். எழுத்துக்களை இணைத்து சொற்களை எழுதுக அப்படிங்கிறாங்க தங்கம். வி இருக்கு, டூ சேர்க்கும் போது வீடு. கூ இருக்கு, டூ சேர்க்கும் போது கூடு. ஓகேயா? அதே மாதிரி மிச்சம் இருக்கிறத நம்ம எழுத போகிறோம். பா இ பாய், நா இ நாய், அடுத்தது ஆ லை அலை, வா லை வலை. ஓகேயா? அடுத்தது இங்கே பாரு, பூ நை பூனை, பா நெய் பானை, அடுத்தது ஏ லி எலி, பூ லி புலி. அடுத்தது பாரு, கூடை குடை, காடை கடை அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த எழுத்துக்களை கரெக்டாக இணைச்சு நாம் எழுதுகிறோம். அடுத்தது படிக்க, கை பலகை, தை ஆந்தை, மை பொம்மை, பை குப்பை, வை போர்வை அப்படின்னு சொல்லிடுறோம். தொடருக்கு உரிய படம் எது? பெட்டி மேல் பொம்மை. பொம்மை எங்கே இருக்குதாம்மா? மேலே இருக்குது. இது பெட்டிக்கு மேலே இருக்குது, இது பெட்டிக்கு உள்ளே இருக்குது, இது பெட்டிக்கு பக்கத்தால் இருக்குது. இப்போ எது தங்க நம்ம டிக் பண்ண வேணும்? பெட்டி மேல் பொம்மைனா இதை தான் டிக் பண்ண வேணும். ஸோ இதோட இந்த பேஜ் முடிஞ்சிருச்சு. எழுதுக. பூ வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன். இங்கே இந்த பூங்கிறத எடுத்துகிட்டு தங்கம் நம்ம என்ன போடுறோம்? பொம்மை வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன். ஓகேயா? ஸோ இப்போ இந்த பொம்மையை எடுத்துகிட்டு நம்மளாக ஒன்று போடணும். நம்ம என்ன போட போகிறோம்? படம் போட போகிறோம். படம் வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன். அங்கே இருக்கிறது எல்லாமே அதே தான் தங்கம். நம்ம எதை மாத்திரம் மாற்றி எழுத வேணும்? பூன்னு இருக்கிறத பொம்மைன்னு மாத்திரம், பொம்மைன்னு இருக்கிறத படம் பாடா படம்னு மாத்திரம். யாருக்கு மகிழ்ச்சி? டிக் செய்க, காரணம் கூறுக அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதில் இவன் வந்து இது என்ன சாமி, குச்சி மிட்டாய் 2 வச்சிருக்கிறான். வச்சு இவன் மாத்திரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ வந்து இருவருக்கும் மகிழ்ச்சியா? இல்லை, அவன் மாத்திரம் சாப்பிட்றதுனால எனக்கு மகிழ்ச்சி. அடுத்தது பாரு, இந்த பையன் என்ன பண்ணுறான்? ஷேர் பண்ணிக்கிறான். ஒரு குச்சி மிட்டாயை அவனுக்கு கொடுக்குறான். அதனால என்ன ஆகுது? 2 பேர் சாப்பிட்றாங்க, 2 பேருக்கும் மகிழ்ச்சி. இதில் பாரு, இவன் மாத்திரம் டிவி பார்க்குறான், இவன் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான்? இல்லை, இவன் கோவமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது தங்கம். அப்போ அதில் வந்து எனக்கு மட்டும் மகிழ்ச்சி குறிச்சிக்கலாம். இவன் மாத்திரம் டிவி பார்க்கறனால இவனுக்கு மாத்திரம் மகிழ்ச்சி. இதில் இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க? ஒரு பொம்மையை வச்சு விளையாடிக்கிறாங்க. இப்போ இருவருக்கும் மகிழ்ச்சின்னு நம்ம குறிக்கிறோம். அடுத்தது இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க? 2 பேருமே பாலை தூக்கி போட்டு விளையாடுறாங்க. அப்போ இருவருக்கும் மகிழ்ச்சி. இவங்க 2 பேரில் இவன் மாத்திரம் என்ன பண்ணுறான்? பால் விளையாடுறான், இவன் சும்மா இருக்கிறான். அப்போ எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ இதை வந்து அழைச்சிட்டு மறுபடியும் குளிச்சிடலாமா சாமி? ஒருத்த மாத்திரம் சாப்பிட்டா எனக்கு மகிழ்ச்சி, 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி செஞ்சால் இருவரும் மகிழ்ச்சி. ஒருத்த மாத்திரம் டிவி பார்க்குறான், எனக்கு மகிழ்ச்சி. 2 பேரும் சேர்ந்து பொம்மை வச்சு விளையாடுறாங்க, இருவரும் மகிழ்ச்சி. இங்கே 2 பேரும் பொம்மை வச்சு விளையாடுறாங்க, இருவரும் மகிழ்ச்சி. ஒருத்த மாத்திரம் பொம்மை வச்சு விளையாடுறான், எனக்கு மட்டும் மகிழ்ச்சி. சொல்லி பழகுக. சாலையின் ஓரம் கடை, கடையில் மொறுமொறு வடை, சிறகை விரித்த குருவி, குருவி பார்த்த அருவி. சரியா தங்கம்? இன்னொருக்க சொல்லிட்டு வரலாமா? சாலையின் ஓரம் கடை, கடையில் மொறுமொறு வடை, சிறகை விரித்த குருவி, குருவி பார்த்த அருவி. அடுத்தது கற்றல் பயணம். பொம்மை பாடத்தின் கதையை சொந்த மொழிநடையில் சொல்லலாம். அவங்கவுங்க அந்த கதையை பற்றி நீங்களாக சொல்ல வேணும். நான் கற்றவில
கேட்ட கதையை உன்னால் சொல்ல முடியுமா திருப்பி? பெயர் பலகையை படிக்க முடியுமா? பொருள் புரிந்து தொடர் எழுத முடியுமா? இதில் உனக்கு எது முடியுமோ அதை டிக் பண்ணி அந்த ஸ்டாரில் வந்து குறிக்க வேணும். அடுத்தது மகிழ் பக்கம். மகிழ் பக்கத்தில் வரைந்து வண்ணம் தீட்டலாம். மீன் கொடுத்துருக்காங்க தங்கம், மீன் வரைகிறோம், வண்ணம் தீட்டுறோம். சரியா? இந்த பக்கமும் இந்த பக்கமும் அவ்வளோதான் இந்த இதோட வேலை. அப்புறம் இது என்ன பண்ணணும், இப்படி நெளி நெளியாக போட்டேன்ட்டா போதுமானது. இது எப்படி வரையணும், இப்படி போட்டு இப்படி இப்படி இப்படி, அவ்வளோதான் முடிஞ்சது. வரைந்து வண்ணம் உனக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் நீ வந்து டிராயிங் பண்ணிக்கலாம். படங்களை பார்த்து பேசுங்கள். இப்போது இந்த எறும்பு என்ன பண்ணுது, ஃபுட்டெல்லாம் சேகரிக்குது, இலையை எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஒரே பக்கம் சேகரித்து வைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேனி என்ன பண்ணுது, தேன்களை சேகரித்து வைக்குது. எலி என்ன பண்ணுதுன்னா அதுக்கான ஃபுட்டை வந்து சேகரித்து வைக்குது. அப்போ வந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க ஃபுட்டுக்காக உழைக்கிறாங்க. ஓய்வு உழைச்சிட்டே இருக்கிறாங்க, இது ரெஸ்ட்டே இல்லாமல். அடுத்தது 2 படங்களிலும் உள்ளவற்றை டிக் செய்க. 2 படத்துலையுமே எது இருக்குது அப்படிங்கிறத டிக் பண்ணணும். இதில் மீன் இருக்குது, மீனை டிக் பண்ணிட்டோம். கொடை இருக்குது, கொடையை டிக் பண்ணிட்டோம். படகு இருக்குது, படகை டிக் பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே பால் இருக்குது, பாலை டிக் பண்ணுறோம். மேகம் இருக்குது, மேகத்தை டிக் பண்ணுறோம். காகம் இருக்குது, காகத்தை டிக் பண்ணுறோம். ஊஞ்சல் இல்லை. சரியாடா தங்கம்? உரிய பொருளுக்கு வண்ணம் தீட்டுங்கள். நம்ம வந்து இது காய்கறி கடை, காய்க்கு வண்ணம் அந்தந்த கலரில் தீட்டியிருக்காங்க. துணி கடை, துணி என்னென்ன 3 துணி இருக்குது, உனக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை போடு. காலனி கடையினா செப்பல், ஷூ ஒன்று இருக்குது, ஒரு செப்பல் ஒன்று இருக்குது, உனக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை வந்து கலர் பண்ணிக்கோ. இளநீர் கடை அப்படின்னா இதுதான் இளநீர், இளநீருக்கான கலரை வந்து நம்ம வரைஞ்சிடணும். சொல் உருவாக்குக. நிலா, பலா. பூ இருக்குது, புறா, சுறா. சரியா? நுங்கு, சங்கு, தட்டு, சிட்டு. செய்வேன். என்ன கொடுத்துருக்குறாங்க, கேட்டு விடை கூறுக. குட்டி முயல் நடந்து சென்றது. அப்போது மழை பெய்தது. அருகே மஞ்சள் வண்ண குடை இருந்தது. அந்த குடை தலைகீழாக விரித்து வைக்கப்பட்டிருந்தது. குட்டி முயல் குடையை பார்த்து ஐ, எனக்கு குடை கிடைத்தது என்றது. குடையை எடுத்து தலைமேல் பிடித்து குடையில் இருந்த மழை நீர் முயலின் மீது கொட்டியது. அடாடா, அடைமழையில் நனையாமல் இருக்க குடை பிடித்தேன், குடைமலையில் முழுவதுமாக நனைந்தேனே என சொல்லி சிரித்தது. சரியாடா தங்கம்? குட்டி முயல் ஏன் சிரித்தது? மழையில் நனையாமல் இருக்க குடையை தூக்கிய போது தலைகீழாக இருந்த குடைக்குள் ஏற்கனவே தேங்கியிருந்த மழை நீர் குட்டி முயலின் மீது கொட்டியது. அதனால் வந்து அது என்ன பண்ணுச்சாமா, குட்டி முயல் சிரித்தது. படித்து காட்டுக. ஏரி, கரை, நிலா, மலை, குளம், மணல், ஓடம், கிணறு, ஈரோடு, அழகு, ஆந்தை, போர்வை, கப்பல், நாங்கள், வெள்ளம், வானவில், பூக்கடை, ஓடியது, செய்தாய், பேசலாம், உண்டியல், சேமித்தால், விளையாட்டு, மகிழ்ந்தேன். அடுத்தது படித்து விடையளிக்க. இது பார்த்தங்கோ, இதை அழிச்சிடலாம். நீ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எழுதிக்கோ. அடுத்தது படித்து விடையளிக்க. படத்தில் இருப்பது எது? டிக் செய்க. என்ன தங்கம் இருக்கீங்க? காக்காய் இருக்குது, மரம் இருக்குது, கப்பல் இருக்குது. இவங்க கொடுத்துருக்கிறதுல கப்பல் தான் இருக்குது, கப்பலை டிக் பண்ணிக்கிறணும். அடுத்தது சொல்லை உருவாக்கு அப்படிங்கிறாங்க. நரி, ஏரி. நாரி, நரி, ஏரி, ஏரி. தேர்ந்தெடுத்து எழுதுக. 2 சொல் எழுத்து. பா, லா, பலா. என்னும் எழுத்து உள்ள சொல். தம்பி. சரியாடா தங்கம்? தம்பியில் தான் இருக்கு. சரியான விடை எது? டிக் செய்க. பர்வீன் பந்து செய்தால் தம்பிக்கு கொடுத்தாள். பந்து யார் சாமி செய்கிறது? பர்வீன் தான் செய்கிறா. சரியாடாமா? அவ்வளோதான்.